எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்றார். அவர் வந்து எந்த இலாக்காவும் கையாளாகாத ஒரு முதல்வராக இருந்திருக்கார் சார். அவர்கிட்ட எந்த இலாக்காவும் கிடையாது. மதுபான இலாக்கா சிசோடியாட்ட இருந்தது, அவருக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. சத்யேந்திர ஜெயின் வேற ஒரு கேஸில் கைதாக இருக்கார், இது மதுபான கொள்கையில் கைதால். சஞ்சய் சிங் மதுபான கொள்கையில் கைதாக இருக்கார். இப்போ கவிதா மதுபான கொள்கையில் கைதாக இருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் கெஜ்ரிவால்கிட்ட அந்த இலாக்காவே இல்லை சார். ரெண்டாவது வந்து ஒரு ஃபைலை வந்து ஒரு மினிஸ்டர் கைத்து போடுறாருன்னா கீழே இருக்கிற அதிகாரிகள்லாம் கைத்து போட்ட பிறகு அவர் போடுவார். ஆனால் இந்த கீழே இருக்கிற அதிகாரிகள் ஒத்தனையும் இடி புக் பண்ணல சார். இந்த குற்றச்செயல், இந்த நீங்கள் இது கொடுத்தீங்க, இந்த கான்ட்ராக்ட் இதை கொடுத்தீங்க, அதை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த கட்சியை வேணால், ஆளுகிற கட்சியை வேணால், பாஜகவை தவிர மற்றவெல்லாம் எல்லாம் யாரை வேணால் பிடிச்சி உள்ள மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் பாஜகவை தவிர மற்ற கட்சியெல்லாம் ஒழிச்சு கட்டுறதுக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டாங்க. இது ரொம்ப மோசமான ஒரு முன்னுதாரணம். சுப்ரீம் கோர்ட் இதில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஒரு பாஜக பிரமுகர் கூட எந்த விதமான ஊழலையும் இன்வால்வ் ஆகவே இல்லையா? யாருமே இல்லை, சுத்த சுயம்பிரகாசமா. உங்கள் கட்சியில் வந்து சேர்றவனும் சுத்தமாயிடுறானே. அஜித் பவார் சுத்தமாயிடுறான், ஷிண்டே ஆளுங்க சுத்தமாயிடுறாங்க, சுமந்த் அதிகாரி சுத்தமாயிடுறாரு, நாராயண் ராணே சுத்தமாயிடுறாரு, ஹேமந்த் பிஸ்வாஸ் சுத்தமாயிடுறாரு, முகுல் ராய் சுத்தமாயிடுறாரு, எல்லாம் சுத்தமாயிடுறாங்களே. உங்கள் பார்ட்டி வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்தால் எல்லாம் சுத்தமாயிடுறாங்க. உங்கள் கேஸெல்லாம் ஓரம் கட்டி வச்சிடுறீங்க. அப்புறம் வந்து எதிர்கட்சிகளை மட்டும் கரெக்டாக நோட்டீஸ் மேலே நோட்டீஸ் கொடுத்து கூப்பிடுறீங்க. இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை பல விதங்களில் முட்டுக்கட்டை போடுறாரு. அதில் ஒரு பகுதி தான் இந்த பொன்முடிக்கு வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்காமல் இருப்பது. பொன்முடி வந்து அவருடைய தண்டனை நிறுத்தி, அவருடைய தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. தண்டனை கூட இல்லை, தீர்ப்பை நிறுத்தி வச்சிட்டாங்க. தீர்ப்பை நிறுத்தி வச்சிருக்கும் போது நீங்கள் யார் வந்து பொன்முடிக்கு அவர் வந்து ஃபைனலாக விடுவிக்கல, அதனால் நாங்கள் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கணும், நீங்கள் யார் சொல்கிறதுக்கு? நீங்கள் உங்களுக்கு சொல்கிறதுக்கு உரிமையே கிடையாது. நாங்கள் உங்களை பற்றி பல விதங்களில் பேசலாம் பார்க்குறோம், ஆனால் அந்த கோர்ட்டில் வந்து சத்தமாக பேசுறதுக்கு விரும்பலை அப்படின்னா இதை விட இந்த கேவலம் இந்த கவர்னர் கிடையாது சார். இந்த கவர்னருக்கு உண்மையிலேயே சொரணம் இருந்தால், ரோஷம் இருந்தால் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போகணும் சார். இந்த மாதிரியான ஒரு கூட்டு சுதந்திர இந்தியாவில் எந்த கவர்னரும் வாங்கினது கிடையாது சார். இந்தியாவின் மோசமான கவர்னர்கள் பட்டியல் போட்டால் நம்பர் 1ல் RN ரவி இருப்பார். இந்த தலைவர்கள் எல்லாமே ஏதோ பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு, நம்ம எங்கே நின்னாலும் வின் பண்ணுவோம்னா அந்த மாதிரி கிடையாது. வளர்ந்துருக்கலாம், நீங்கள் ஓட்டு கூட அதிகமாக வாங்கலாம், ஆனால் வெற்றி பெற அளவுக்கு நீங்கள் ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. சவுத்தில் வந்து அதிமுகவுக்கு பெரிய செல்வாக்கு இல்லை, பாஜகவுக்கு செல்வாக்கு இருக்குது. இருந்தாலும் அங்கேயும் ஓட்டுகள், திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அங்கேயும் பிரியும். ஸோ இது திமுகவுக்குள்ள அட்வான்டேஜ் என்னென்னா இவங்க தனியாக நிற்கிறது தான் அட்வான்டேஜ். திமுக வின் பண்ணாட்டியும் பரவாயில்ல, அண்ணாமலை தோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா ஓட்டுகள் வந்து பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து வேலுமணி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அண்ணாமலை வெற்றி அல்லது தோல்வி வேலுமணி கையில் இருக்கிறத நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக பெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நொடிக்கு ஒரு முறை அந்த செய்தி அப்படின்றது மாறிக்கிட்டே இருக்குது, அடுத்தடுத்த செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. முதலில் வந்து உங்ககிட்ட கேட்க விரும்பக்கூடிய செய்தி என்னென்னா, கெஜ்ரிவால் அவர்களுடைய அந்த கைது அப்படின்றது நாடு முழுவதும் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏன்னா ஒரு முதல்வர் நேரடியாக கைது செய்யப்படுவது அப்படின்றது இது நமக்கு 2வது முறை. ஏன்னா இதற்கு முன்னாடி நம்ம ஜெயலலிதா அவர்களை பார்த்துருக்கோம் தமிழ்நாட்டில். இப்பொழுது வந்து கெஜ்ரிவால் அவர்கள், அதுவும் ஈடியால் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 9 சம்மன் அவர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் உயர்நீதிமன்றத்தில் போய் அவர் வந்து தன்னுடைய ஜாமீன் எல்லாம் கேட்டிருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் வந்து 2 மணி நேரத்துலேயே அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படின்ற ஒரு செய்தியாக இருக்குது. இந்த கைதுக்கு பிறகான அந்த நிகழ்வுகள் எப்படி இருக்குது, டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த சூழல் எப்படி இருக்குது, இந்த விஷயத்தை எதிர்கட்சிகள் எப்படி கையாள போகிறாங்க? இல்லை, ஈடியை பொறுத்த மட்டும் அந்த PMLA ஆக்ட் இருக்குல்ல, அது ஒரு கொடூரமான ஒரு சட்டங்கள் கொண்ட ஒரு ஆக்ட். அது ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப கொடூரமாக பண்ணது இந்த பாஜக ஆட்சி தான் அதை கொடூரமாக பண்ணாங்க. அதுக்கு எதிராக நிறைய மனுக்கள் தாக்கப்பட்டன. ஆனால் சுப்ரீம் கோர்ட் வந்து அதை மனுக்கள் எல்லாம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. என்ன காரணம்னா, அந்த ஆக்ட் வந்து கருப்பு பணத்தை எதிர்த்து கொண்டு வரப்பட்டது, லஞ்சத்தில் சம்பாதிக்கப்பட்ட முறைகேடான சொத்துக்களை முடக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. அதனால் அது தேவைன்ற அடிப்படையில் வந்து அந்த கொடுமையான ஜாமீன் வர முடியாது, கைது பண்ணுறதுக்கான காரணத்தை வந்து சொல்ல முடியாது, சோதனைக்கான காரணத்தை சொல்ல முடியாது, எதுக்காக உங்களை கூப்பிட்றேன்னு சொல்ல முடியாது. அப்புறம் வந்து கைது சர்ச் பண்ணுற ஆஃபீஸர் எந்த கட்டத்தில் அவர் நினைக்கிறாரோ அந்த கட்டத்தில் அவர் கைது பண்ணலான்ற ஒரு ப்ரொவிஷன்லாம் கொடுக்குறது. அவர் நினைச்சாருன்னா இந்த சொத்து நீ இதில் தான் வாங்கியிருக்கேன்னு அவர் நினைச்சாருன்னா அவர் கைது பண்ணிக்கலாம். அவர் அப்புறம் அவருக்கு வந்து செக்ஷன் 45 PMLA ஆக்டில் ஜட்ஜு வந்து இவர் தப்பு பண்ணியிருக்க மாட்டார்னு நினச்சா ஜாமீன் கொடுக்கலாம். இல்லை ப்ராசிக்யூஷன் சொல்கிறதான் கேட்கணும் பெரும்பாலும் ஜட்ஜு. அவர் வெளில போனால் சாட்சியை கலைச்சிடுவார். இல்லை நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கோம், சார்ஜ் ஷீட் போட்டுனே இருக்கோம், அடிஷனல் சார்ஜ் ஷீட் போடுவோம், ட்ரையலே ஆரம்பிக்க மாட்டோம், ட்ரையல் ஆரம்பித்தா நீங்கள் ஜாமீனில் விடணும். சத்யேந்திர ஜெயின் விடலை, மணிஷ் சிசோடியா விடலை, சஞ்சய் சிங் மாட்டிகிட்டு இருக்காரு,
இப்போ ஜார்க்கண்டோட ஹேமந்த் சோரன் மாட்டின்னு இருக்காரு, இப்போ கவிதாவோ பிடிச்சிருக்காங்க, இன்னும் வேறு பேர் தெரியாத நிறைய பிஸ்னஸ்மேன்லாம் உள்ளே இருக்காங்க, நூற்றுக்கணக்கான பேர் உள்ளே இருக்காங்க. யாருக்குமே ட்ரையலே ஆரம்பிக்க மாட்டாங்க, அடிஷனல் சார்ஜ் ஷீட் போடுறேன்னு தள்ளிட்டே போயிட்டுருப்பாங்க. அதுதான் சுப்ரீம் கோர்ட் கடுமையாக கண்டிச்சாங்க. நீங்கள் இப்படி டிலே பண்ணுறது இன்டெஃபினிட்டாக சரியில்லை, நீங்கள் டிலே பண்ணிங்கன்னா நாங்கள் ஜாமீனில் விட்டுருவோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நீங்கள் சார்ஜ் ஷீட் போட்டு அடிஷனல் சார்ஜ் ஷீட் போடுறேன்னு சொல்லி அவனை ஜெயிலே வச்சுருக்கீங்க. நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே இருக்குன்றீங்க. ட்ரையல் ஆரம்பிச்சிங்கன்னா அவனை வெளில விடணும்ல, அது ட்ரையல் ஆரம்பிக்கவே மாட்டேன்றாங்க. பிஎம்எல்ஏ ஆக்ட் வந்ததுக்கப்புறம் 2002 பார்த்தீங்கன்னா மோர் தென் 5000 கேஸ் பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் 24-25 கேஸ் தான் கோர்ட்டுக்கே தீர்ப்பாயிருக்கு. அப்போனா பார்த்துக்கோங்க அவங்களுடைய அந்த இது எந்த அடிப்படையில் அவங்க கைது பண்ணுறாங்க, எந்த அடிப்படையில் கேஸை புக் பண்ணுறாங்க, எந்த அடிப்படையில் சொத்தை முடக்கிறாங்க, இதெல்லாம் பல விஷயங்கள் இதில் இருக்குது. அதனால் ரொம்ப கொடூரமான ஒரு பவர்ஸை இந்த இடிக்கு கொடுத்துட்டு அதை இவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இல்லை இடிட்டு இந்த மாதிரியான சட்டங்கள்லாம் இருக்குது அப்படின்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 9 முறை அவருக்கு சம்மன் அனுப்பியும் அவர் போகாததன் காரணம் இல்லை. அவரே எதிர்பார்த்துட்டு இருந்தார், இந்த கைதை ஒரு எதிர்நோக்கி காத்திருந்தார். இல்லைங்க, அது அவர் சட்டத்தை மதித்து போயிருக்க வேண்டியதான். பட் அவர் மாரல் கிரவுண்டில் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்றார். அவர் எந்த இலாக்காவும் கையாளாகாத ஒரு முதல்வராக இருந்திருக்கார் சார். அவர்கிட்ட எந்த இலாக்காவும் கிடையாது. மதுபான இலாக்கா சிசோடியாட்ட இருந்தது, அவருக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. சத்யேந்திர ஜெயின் வேற ஒரு கேஸில் கைதாக இருக்கார், இது மதுபான கொள்கையில் கைதால். சஞ்சய் சிங் மதுபான கொள்கையில் கைதாக இருக்கார். இப்போ கவிதா மதுபான கொள்கையில் கைதாக இருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் கெஜ்ரிவால்கிட்ட அந்த இலாக்காவே இல்லை சார். ரெண்டாவது ஒரு ஃபைலை ஒரு மினிஸ்டர் கைது போடுறாருன்னா கீழே இருக்கிற அதிகாரிகள்லாம் கைது போட்ட பிறகு அவர் போடுவார். ஆனால் இதில் கீழே இருக்கிற அதிகாரிகள் ஒத்தனையும் இடி புக் பண்ணல சார். அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மணி லாண்டரிங் கேஸை இது தனிப்பட்ட ஒரு நபர் பண்ணியிருந்தாருன்னா, அவர் அந்த அரசியல்வாதி பண்ணியிருந்தாருன்னா அவர் அங்கே சொத்து வாங்கியிருக்கார், இங்கே சொத்து வாங்கியிருக்கார், இதெல்லாம் இந்த குற்ற செயலில் ஈடுபட்டதன் மூலம் தான் சம்பாதிச்சு வாங்கியிருக்காருன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஆம் ஆத்மி பார்ட்டியே எலெக்ஷனுக்காக பணத்தை கலெக்ட் பண்ணுறதுக்காக அவங்களே குற்ற செயலில் ஈடுபட்டாங்க, சொத்து வாங்குறது இல்லை, அவங்க இந்த மாதிரி லஞ்சம் வாங்கி பார்ட்டிக்கு யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு அப்படி கொண்டு போகிறாங்க. இனிமேல் ஃபியூச்சரில் ஒரு பார்ட்டியை எந்த பணத்தையும் செலவழிக்க முடியாது. ஏதோ ஒரு வகையில் இவங்க இந்த இது கொடுத்தாங்க, இதன் மூலமாக இதை வாங்கினாங்க, தன்னோட பார்ட்டிக்கு செலவழிச்சாங்கன்னு ஃபியூச்சரில் பல கட்சிகள் அழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது மோசமான முன்னுதாரணம். கெஜ்ரிவால் ஆஸ் எ சீஃப் மினிஸ்டர் கைதானதுனால ஆஸ் எ பார்ட்டி பிரசிடென்ட் கைதானது தான் முக்கியமான விஷயம். ஆம் ஆத்மி என்கிற பார்ட்டி முறைகேடாக சம்பாதித்த பணத்தை கட்சிக்காக செலவழித்து விட்டது. அதுதான் இங்கே குற்றச்சாட்டு. அவர் சொத்து வாங்கினது இல்லை, கெஜ்ரிவால் சொத்து வாங்கினது கிடையாது, சிசோடியா சொத்து வாங்கினது கிடையாது, முறைகேடாக பார்ட்டிக்கு செலவிச்சார். சிசோடியா வீட்டில் சோதனை பண்ணாங்களே, என்ன எடுத்தாங்க? ஒன்றுமே எடுக்கல. எடுத்து கெஜ்ரிவால் வீட்டில் சோதனை பண்ணாங்களே, என்ன எடுத்தாங்க? ஒன்றுமே எடுக்கல. எல்லாம் கணக்கில் காட்டின வருமான வரி காட்டின விஷயங்கள் தான் அங்கே இருக்குது, ஒன்றுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது பார்ட்டிக்காக செலவழிச்சாங்கன்ற போது பார்ட்டி பல விதங்களில், ஒவ்வொரு பார்ட்டியும் பல விதங்களில் செலவழிப்பாங்க. அப்போது இதுமாதிரி ஃபியூச்சரில் இந்த குற்றச்செயல், நீங்கள் இது கொடுத்தீங்க, இந்த கான்ட்ராக்ட் இதை கொடுத்தீங்க, அதை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த கட்சியை வேணால், ஆளுகிற கட்சியை வேணால், பாஜகவை தவிர மற்றவெல்லாம் எல்லாம் யாரை வேணால் பிடிச்சி உள்ள மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் பாஜகவை தவிர மற்ற கட்சியெல்லாம் ஒழிச்சு கட்டுறதுக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டாங்க. இது ரொம்ப மோசமான ஒரு முன்னுதாரணம். சுப்ரீம் கோர்ட் இதில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஒரு தனிப்பட்ட கம்பெனியோட முழுக்க பாஜகவின் அரசியல் தான் இது. அரசியல் சித்து விளையாட்டு, பாஜகவோட அரசியல் சித்து விளையாட்டு. டெல்லியில் அவங்களால வின் பண்ண முடியாது. இந்த வாட்டி பாஜகவும் அதிமுக காங்கிரஸும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. குறைஞ்சபட்சம் 3 சீட்டில் 4 சீட்டில் அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பஞ்சாபில் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் எதிரானா கூட அவங்க தான் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கு இன்னும் பாஜகவுக்கு கூட்டணியே அமையாது இருக்குது. குஜராத்தில் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் கூட்டு சேர்ந்துட்டாங்க. அங்கே கெஜ்ரிவால் பிரச்சாரம் பண்ணுவார், ராகுல் காந்தியும் பிரச்சாரம் பண்ணுவார். அது அவங்களுக்கு அங்கே பிரச்சனையாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் முழுக்க அரசியல் ரீதியான பழிவாங்கல், இந்த பார்வையோட வெளிப்பாடு தான் இந்த கைது. ஆமாம், இந்த கைது. அதே மாதிரி கவிதாவை கைது பண்ணுது இந்த சமயத்தில். இவரை சந்திரசேகர் ராவை மிரட்டுறது, தேர்தலுக்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது பிரச்சனை தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதை மிரட்டுறதுக்காக தான் இப்போ கைது பண்ணிருக்காங்க. இல்லாட்டி உங்கள் டாக்டரை வெளில விட மாட்டோம் அப்படின்றதுக்காக தான் கைது பண்ணிருப்பாங்க. இதில் அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் நோக்கம் இருக்குது சார். கவிதா கைதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் நோக்கம் இருக்குது. நான் கேட்குறேன், இத்தனை வருஷ காலத்தில் 10 வருஷ காலத்தில் ஒரு அதிமுக பாஜக பிரமுகர் கூட எந்த விதமான ஊழலையும் இன்வால்வ் ஆகவே இல்லையா? யாருமே இல்லை, சுத்த சுயம்பிரகாசமா. உங்கள் கட்சியில் சேர்றவனும் சுத்தமாயிடுறானே, அஜித் பவார் சுத்தமாயிடுறான், ஷிண்டே அலங்கு சுத்தமாயிடுறாங்க, சுமந்த் அதிகாரி சுத்தமாயிடுறாரு, நாராயண் ராணே சுத்தமாயிடுறாரு, ஹேமந்த் பிஸ்வாஸ் சுத்தமாயிடுறாரு, முகுல் ராய் சுத்தமாயிடுறாரு, எல்லாம் சுத்தமாயிடுறாங்களே. உங்கள் பார்ட்டி வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்தால் எல்லாம் சுத்தமாயிடுறாங்க. உங்கள் கேஸெல்லாம் ஓரங்கட்டி வச்சிடுறீங்க. அப்புறம் எதிர்கட்சிகளை மட்டும் கரெக்டாக நோட்டீஸ் மேலே நோட்டீஸ் கொடுத்து கூப்பிட்றீங்க. கெஜ்ரிவாலுக்கும் அந்த இலாக்காவுக்கும் சம்மந்தம் மேலே அவர் கையெழுத்தே போடலை. அவரை நீங்கள் எப்படி எடுத்துன்னு போகிறீங்க? நீங்கள் அவர் கலெக்டிவ் கேபினட் டிசிஷனில் அந்த மதுபான கொள்கையை அப்ரூவ் பண்ணியிருக்கலாம். பட் அவர் கைது போட்டாரா? சம்மந்தப்பட்ட மந்திரி கைது போட்டிருக்காரு. அவர் எப்படி நீங்கள் ரெண்டாவது அவர் பார்ட்டியை லிங்க் பண்ணுறீங்க. சட்டவிரோதமான பண பரிமாற்றத்தில் பார்ட்டியை லிங்க் பண்ணிங்கன்னா அது எந்த விதத்தில் கரெக்ட்? அது ஆக்சுவலாக
அதனால் இது ரொம்ப மோசமான முன்னுதாரணத்தை வந்து பாஜக கொண்டு வராங்க. அது வந்து ஜனநாயகத்துக்கே ஆபத்தான விஷயம். நாளைக்கு வந்து பல கட்சிகள் இதனால் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதைத் தொடர்ந்து நம்ம இங்கே தமிழ்நாட்டில் வந்து பொன்முடி அவர்களுடைய அந்த வழக்கு நேற்றைய தினம் வந்து உச்சநீதிமன்றத்தால் கடுமையாக கண்டனத்திற்கு உள்ளாக்கப்பட்டார் ஆளுநர் ரவி அவர்கள். அதைத் தொடர்ந்து இன்றைய தினம் வந்து அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடிவெடுத்திருக்காங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் அவருக்கு அந்த பதவி பிரமாணம்ன்றது ஆரம்பிக்கும் 3:30 மணி அளவில் ஆரம்பிக்கும் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. இந்த வழக்கை எப்படி பார்க்குறீங்க? இந்த ஆளுநர் ரவிக்கு மீண்டும் ஒரு உச்சநீதிமன்றம் ஒரு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு. மீண்டும் பதவியேற்பு, அதே உயர்கல்வித்துறை அமைச்சராகவே பொறுப்பேற்பார் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்குது. இந்த ஆளுநருக்கான கண்டனம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆளுநருக்கான கண்டனம்ன்றதை விட இந்த கவர்னர் தொடர்ந்து ஜனநாயக மரபில் தூக்கி எறிஞ்சிட்டு, அரசியல் சட்டத்தை தூக்கி எறிஞ்சிட்டு, சர்ச்சைக்குரிய பல கருத்துக்களை பேசிட்டு இங்கே உட்காந்துருக்கிறது வந்து முழுக்க முழுக்க இதுக்கு பாஜக தான் பொறுப்பு. ஏன்னா இவர் பாஜக தான் இவரை நியமிச்சுது. அங்கேயும் பாஜக, நம்ம இங்கேயும் பாஜக. எல்லா நாட்டில் நடக்கிற பலவிதமான ஜனநாயக விரோத செயல்களுக்கு காரணம் பாஜக தான். இந்த கவர்னர் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை பல விதங்களில் முட்டுக்கட்டை போடுறார். அதில் ஒரு பகுதி தான் இந்த பொன்முடிக்கு வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்காமல் இருப்பது. பொன்முடி வந்து அவருடைய தண்டனை நிறுத்தி, அவருடைய தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. தண்டனை கூட இல்லை, தீர்ப்பை நிறுத்தி வச்சுட்டாங்க. தீர்ப்பை நிறுத்தி வச்சிருக்கும் போது நீங்கள் யார் வந்து பொன்முடிக்கு அவர் வந்து ஃபைனலாக விடுவிக்கல, அதனால் நான் பதவி பிரமாணம் பண்ணி வைக்க முடியும், நீங்கள் யார் சொல்கிறதுக்கு? நீங்கள் உங்களுக்கு சொல்கிறதுக்கு உரிமையே கிடையாது. ஏன்னா அவர் என்னைக்கு தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டதோ, என்னைக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்டதோ அன்றைக்கி அவர் பதவி இழந்தார். என்றைக்கு தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டதோ அன்றைக்கி பதவியை மீண்டும் பெறுகிறார். எம்எல்ஏ பதவியை பெறுகிறார், மக்கள் பிரதிநிதி சட்டப்படி பெறுகிறார். அப்படி எம்எல்ஏ பதவியை பெருகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு எம்எல்ஏ மந்திரியாகிறதுக்கான தகுதியை பெறுகிறார். முதல்வர் நினைச்சால் முதல்வர் அவருக்கு மந்திரி பதவியை கொடுக்கணும்னு நினைக்கிறார், கொடுக்குறாரு. அன்றைக்கு இந்த வழக்கு நடக்கும் சுப்ரீம் கோர்ட்டில். அது நடந்து முடியும் போது அவர் குற்றவாளியாக இல்லையான்னு தீர்ப்பு வரும். குற்றவாளி இல்லைன்னா கண்டினியூ ஆவார் இதே மந்திரி சபையில். குற்றவாளின்னு சொன்னால் அவர் மந்திரி பதவியை இழக்க போகிறார். தற்சமயத்துக்கு அவர் எம்எல்ஏ ஆகிறதுக்கு தகுதி பெற்றிருக்கிறார், அவர் மந்திரி ஆவதற்கும் தகுதி பெற்றிருக்கிறார். இது கவர்னருக்கு நல்லாவே தெரியுங்க. அந்தால் வேணும்னே ஏதோ ஏதோ சுத்த சுயம்பிரகாசம் மாதிரி இவ்வளோ நீதி இது அவருக்கு தெரியும், இவ்வளோ சட்டத்திட்டங்கள் எல்லாம் தெரியும், அவருக்கு தெரியும். தெரியாதெல்லாம் கிடையாது. வேண்டும் என்றே திட்டமிட்டு பாஜகவுடைய யோசனை காரணமாக, அவர்கள் கொடுக்கிற ஊக்குவிப்பு காரணமாக இவர் இந்த திமுக கவர்மெண்ட்டை வந்து சங்கடப்படுத்துறதுக்காக இந்த பொன்முடி விஷயத்தில் வந்து செந்தில் பாலாஜி விஷயத்தில் அப்படி தானே பண்ணார். செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணாங்க, ஸ்டாலினை அவரை நீக்க விரும்பல, அவரே நீக்கினார். கடைசியில் அவரே வாபஸ் வாங்கினார் ஆர்டரை. இப்போ வந்து கொடுக்க மாட்டேன், அவர் வந்து ஃபைனல் தீர்ப்பு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. இந்த கவர்னருக்கு யார் அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டே கேட்குறாங்க. இப்படி தப்பா உங்களுக்கு யார் அட்வைஸ் பண்ணுறது? நாங்கள் உங்களை பற்றி பல விதங்களில் பேசலாம் பார்க்குறோம், ஆனால் அந்த கோர்ட்டில் வந்து சத்தமாக பேசுறதுக்கு விரும்பலை அப்படின்னா இதை விட இந்த கேவலம் இந்த கவர்னர் கிடையாது சார். இந்த கவர்னருக்கு உண்மையிலேயே சொரணம் இருந்தால், ரோஷம் இருந்தால் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போகணும் சார். இந்த மாதிரியான ஒரு கூட்டு சுதந்திர இந்தியாவில் எந்த கவர்னரும் வாங்கினது கிடையாது சார். இப்போ இந்தியாவின் மோசமான கவர்னர்னு பட்டியல் போட்டால் நம்பர் 1ல் RN ரவி இருப்பார். அதாவது ஒரு கட்சி, ஒரு பாஜக என்கிற கட்சி, அது திமுக என்கிற ஆளுகிற ஒரு கட்சியை, மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியை எப்படியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணணுமோ அப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த கவர்னர் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்படுகிறார். அந்த கவர்னருக்கே தெரியும். இந்த கவர்னர் வந்து திமுகவை சித்தாந்த ரீதியிலையும் சங்கடப்படுத்துகிறார். கலாச்சாரத்தை பற்றி பேசுகிறாரு, வள்ளலாரை பற்றி பேசுகிறார், கால்டுவெல்லை பற்றி பேசுகிறாரு, வைகுண்டநாத ஐயாவை பற்றி எல்லாம் தப்பாக பேசுகிறார். தமிழ்நாட்டோட இதுவும் தெரியல அவருக்கு. அந்த பிஜேபிக்காரங்க யாரோ அட்வைஸ் பண்ணுறாங்க போகிறதுக்கு மோசமாக பேசுகிறார். அவருக்கு வரலாறே தெரியாது பேசுகிறார். கால்டுவெல் பள்ளிக்கூடமே போகிறான்றார். மறுநாள் சொல்கிறாங்க கால்டுவெல் வந்து பட்டம் பெற்றவர்னு டாக்குமெண்ட்டை போடுறாங்க இந்த கிறிஸ்டியன்ஸ்லாம். இதெல்லாம் எதுவுமே தெரியும். வள்ளலார் சனாதனவாதின்றார். சனாதனத்தை எதிர்த்து தான் அவர் போராடிந்தார் வள்ளலார். வைகுண்டநாதர் சனாதனம் சொல்கிறாரு. அவர் சனாதன எதிர்த்து, சாதி எதிர்ப்பு எதிர்த்து, சமநீதியை நோக்கி தான் அவர் போராடினார் வைகுண்டர். அவரை வந்து சனாதனவாதின்றார். எவ்வளோ மோசமான தமிழ்நாட்டு வரலாறு தெரியாமல் இவ்வளவு உளறல்களோட அரசியல் சட்டத்தை ஏறி மிதித்து நசுக்கிற ஒரு கவர்னரை இதுவரையும் தமிழ்நாடு பார்த்ததே கிடையாது. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் வேட்பாளர் பட்டியல் வெளியீடு அப்படின்றது ஒரு விஷயம் வந்து எல்லா கட்சியும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் வந்து பாஜகவினுடைய அந்த வேட்பாளர் பட்டியல் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா கோவையில் வந்து அண்ணாமலை போட்டியிடுகிறார், தென் சென்னையில் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் போட்டி போடுறாங்க. கொஞ்சம் ஒரு ஸ்டார் வேட்பாளர் பட்டியல் மாதிரி நேற்று வெளியிட்டதெல்லாம் ஸ்டார் வேட்பாளர். இன்றைக்கி வெளியிட்ட பட்டியல்லாம் ஸ்டார் வேட்பாளர் யாரும் கிடையாது. பெரிய ஆட்கள் யாருமே கிடையாது. இன்றைக்கி வெளியிட்டதில் ஒரு ஸ்டார் வேட்பாளரை முதல்ல வெளியிட்டாங்க. நீலகிரியில் வந்து நம்ம முருகன்லேருந்து ஆரம்பித்து, கீழே வந்து அண்ணாமலை கோயம்புத்தூர்லேருந்து ஆரம்பித்து, அப்படியே தமிழிசை சவுந்தரராஜன் தென் சென்னையில், அப்புறம் வந்து கன்னியாகுமரியில் பொன்னார், திருநெல்வேலியில் நாகேந்திரன், ஸோ இந்த மத்திய சென்னையில் வினோத் செல்வம், அப்புறம் பாரிவேந்தர் பெரம்பலூர்,
ஸோ இப்படி வந்து முக்கியமானவர்கள் பட்டியலில் தான் நேற்று அவங்க ஏசி சண்முகம் வேலூர், ஸோ இந்த மாதிரி பட்டியலை தான் வெளியிட்டாங்க. நேற்று வெளியிட்டதெல்லாம் முக்கியமானவர்கள் பட்டியல். பட் என்னுடைய பாயிண்ட் என்னென்னா 2019 இவர்கள் எல்லோருமே தோற்றார்கள். இந்த அண்ணாமலை அதில் இல்லை, கோயம்புத்தூரில் பிஜேபி தோற்றுதுன்றதை நம்ம பார்த்தோம். நம்ம தமிழிசையும் தூத்துக்குடியில் தோத்தாங்க. ஆமாம், அவங்களுக்கு தென் சென்னையில் என்ன வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நமக்கு தெரியாது. இவங்களுக்கு எல்லாம் என்ன காரணம் தென் சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜன்? அதாவது அது என்ன அவங்க நினைக்கிறாங்கன்னா, அது தப்பான ஒரு பெர்செப்ஷன். அது ஆக்சுவலாக தென் சென்னைனாலே ஏதோ உயர் ஜாதிகள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க பாஜகவுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அது தப்பு. தென் சென்னையிலலாம் உயர் ஜாதிலாம் நிறையா இல்லை. அவங்க வந்து ஈவன் வன்னியர்கள்லாம் கூட அதிகமாக இருக்காங்க. இவங்க வந்து அதிகமாக இல்லை, இவங்க வந்து குறைவாக தான் இருக்காங்க. ஆனால் ஒரு மயிலாப்பூரை கணக்கில் எடுத்துகிட்டு, ஒரு அடையாள கணக்கில் எடுத்துகிட்டு உயர் ஜாதிகள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க நமக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அது மாதிரிலாம் கிடையாது. தலித்துகள் இருக்காங்க, வன்னியர்கள் இருக்காங்க, அது ரெண்டாவது வந்து தென் சென்னை வந்து ஏற்கனவே அது வந்து திமுகவோட ஒரு கோட்டையாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து அது ஏற்கனவே பல முறை திமுக வெற்றி பெற்ற தென் சென்னையில் வந்து இப்போ 2 முக்கியமான வேட்பாளர்கள் இருக்காங்க இல்லையா? அதிமுக சார்பாக ஜெயவர்தன் இருக்காரு, தமிழிசை தங்கபாண்டியன் இருக்காரு. தென் சென்னை வந்து ஏற்கனவே ஒரு திமுகவோட ஒரு கோட்டையாக இருக்குது. அது பல தடவை அங்கே வந்து தென் சென்னையில் வந்து திமுக வெற்றி பெற்றிருக்கு. டிஆர் பாலு உட்பட எல்லோரும் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ நான் சொல்கிற பாயிண்ட் என்னென்னா, தமிழிசைக்கு வந்து இந்த இடத்துல வெற்றி வாய்ப்பு இல்லைன்றது தான் என்னுடைய கருத்து. மீண்டும் அவங்க கவர்னராக போவாங்களா இல்லை இருக்கிறத விட்டுட்டு பேசாமல் இருப்பாங்களா தெரியாது. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு நான் இந்த பாஜக வேட்பாளர் எல்லாருக்குமே பொதுவாக நான் என்ன அப்ளை பண்ணுறேன்னா, உங்களுக்கு வந்து ஓட்டு இந்த வாட்டி வராது, உங்கள் ஓட்டு ஏறி இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் நீங்களும் அதிமுகவும் பிரிந்திருந்து ஒரு பலவீனமான கூட்டணியை 2 பேரும் கட்டமைத்து இருப்பதால் உங்கள் 2 பேருக்குமே திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் பிரிந்து போகும். திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் பிரிந்து போகிறதுனால அதிமுகவுக்கு வர வேண்டிய ஓட்டுகள், ஆன்டி மோடி ஓட்டுகள், தலித் ஓட்டுகள், சிறுபான்மை ஓட்டுகள் எல்லாமே வந்து அவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், கூட்டணி பலமாக இருக்குது, அவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த தலைவர்கள் எல்லாமே ஏதோ பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு, நம்ம எங்கே நின்னாலும் வின் பண்ணுவோம்னா அந்த மாதிரி கிடையாது. வளர்ந்துருக்கலாம், நீங்கள் ஓட்டு கூட அதிகமாக வாங்கலாம், ஆனால் வெற்றி பெற அளவுக்கு நீங்கள் ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. பல இடங்களில் நீங்கள் 2வது கூட வரலாம், சவுத்தில் மேற்கெல்லாம் 2வது வரலாம், உங்களுக்கும் அதிமுகவும் கடுமையான போட்டி இருக்கலாம். ஆனால் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஈவன் பொன்னார் கூட இந்த வாட்டி வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு என்றது என்னுடைய கருத்து. அவர் பல தடவை தோற்றுருக்காரு, ஜெயிக்கவும் செஞ்சுருக்காரு. இருந்தாலும் இந்த தடவை அவருக்கான வாய்ப்புகள் கிடையாது. முக்கியமாக நான் சொல்கிறது என்னன்னா, இவங்க கூட்டணி பலம் கிடையாது. பாஜக கூட்டணி எல்லாம் ஒற்றை ஆட்கள் கூட்டணி எல்லாமே, எக்ஸப்ட் பாமக தவிர. பாமகவுக்கும் மத்திய மாவட்டங்களில் தான் செல்வாக்கு, மத்திய வட மாவட்டங்களில் தான் செல்வாக்கே தவிர தெற்குலையும் மேற்குலையும் ஒன்றும் இல்லை. தெற்குலையும் மேற்குலையும் வந்து அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும், மேற்கில் குறிப்பாக அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி மத்தியில் செல்வாக்கு இருந்தாலும் அந்த ஓட்டை 2ஆக பிரியும். சவுத்தில் வந்து அதிமுகவுக்கு பெரிய செல்வாக்கு இல்லை, பாஜகவுக்கு செல்வாக்கு இருக்குது. இருந்தாலும் அங்கேயும் ஓட்டுகள், திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அங்கேயும் பிரியும். ஸோ இது திமுகவுக்குள்ள அட்வான்டேஜ் என்னென்னா, இவங்க தனியாக நிற்கிறது தான் அட்வான்டேஜ். இவங்க தனியாக நிற்கிறது பெரிய அட்வான்டேஜாக போச்சு. இவங்க ஒன்றுபட்டு ஒரு நல்ல கூட்டணியை கட்டமைச்சிருந்தாங்கன்னா நிச்சயமாக திமுகவுக்கு ஒரு 10 தொகுதிகளில் பலமான ஒரு போட்டியை கொடுத்துருப்பாங்க. அது இல்லாத போயிடுச்சு. இப்போ அது இல்லாத போனதுனால இவங்க 2 பேருமே வந்து 2வது இடத்துக்கு தான் போட்டி போடுறாங்க. ஆக்சுவலாக பல இடங்களில் 2வது இடத்துக்கு போட்டி போடுறாங்க. சில இடத்துல பாஜக 3வது இடத்துல வரும், சில இடத்துல அதிமுக 3வது இடத்துல வரும். குறிப்பாக அண்ணாமலையை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். அண்ணாமலைக்கு வந்து அண்ணாமலையோட வெற்றி அல்லது தோல்வி அது வந்து வேலுமணி கையில் தான் இருக்குது. ஆக்சுவலாக வேலுமணி, ஏன்னா அதிமுக வந்து அண்ணாமலை மேலே கடுமையான கோபத்தில் இருக்காங்க. அண்ணாமலை பாஜக மேலிடத்தோடு அதிமுக நல்ல உறவில் இருக்காங்க. அவங்க வேலுமணியோ தங்கமணியோ மேலே நிர்மலா சீதாராமன், பியூஷ் கோயலோட நல்ல டேர்ம்ஸில் இருக்காங்க. இங்கே இருக்கிற அண்ணாமலை என்ன பண்ணுறாரு, அவர் தான் கூட்டணி சேர விடாமல் தடுத்துட்டாரு. அண்ணாவை பற்றி, எம்ஜிஆரை பற்றி மோசமாக பேசினார். தொடர்ந்து வந்து அதிமுகவை வந்து சங்கடப்படுத்துகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அதனால் வந்து உங்களுக்கு அண்ணாமலை மேலே தான் கடுமையான கோவம். ஒரு கூட்டணி அமைறதை வந்து அவர் தடுத்துட்டாரு அப்படின்றது தான் அண்ணாமலை மேலே உள்ள கோவம். இப்போ அந்த அண்ணாமலை வந்து கோயம்புத்தூரில் நிற்கிறார். அந்த அண்ணாமலை வெற்றி பெற்றால் அங்கே கோயம்புத்தூரில் வந்து பழனிசாமிக்கு ஈக்குவலான ஒரு பாலிடிக்ஸ் அவர் பண்ணுவார், மேற்கு மண்டலத்தில் அவர் பண்ணுவார். அப்போது வேலுமணிக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குது. அவங்க ராமச்சந்திரன் ஒரு கேண்டிடேட்டை போட்டிருக்காங்க. ராமச்சந்திரனை வெற்றி பெற வைக்க வேண்டியது வேலுமணியோட கடமை, அதிமுக கேண்டிடேட். அதே சமயம் வந்து செந்தில் பாலாஜியோட ஆள் ஒருத்தர் ராஜ்குமார் திமுக தரப்பாக நிற்கிறார். அவரும் கொங்கு வேளாளர் தான், அவரும் வந்து கொஞ்சம் செல்வாக்கு மிக்கவர் தான். அவருக்கு திமுக ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 2 லட்சம் சிறுபான்மையோர் ஓட்டு கோயம்புத்தூரில் இருக்குது. ஒரு மலையாளிகள், கேரளா ஆட்கள் ஓட்டு ஒரு 1 லட்சம் இருக்குது. அப்புறம் மொழி சிறுபான்மையோர், நாயுடு போன்றவர்கள் ஓட்டு இருக்குது. வெறும் கொங்கு வேளாளர் மட்டுமே கிடையாது. போன வாட்டி வானதி வந்து ஒரு 1500-2000 ஓட்டில் எப்படி வின் பண்ணாங்கன்னா வேலுமணி சப்போர்ட்டோட தான் வின் பண்ணாங்க. அதிமுக கூட்டணியில் இல்லாட்டி வானதி தோற்றுருப்பாங்க கமலஹாசன்ட்ட. ஸோ அதனால் அப்படிலாம் இருக்கும்பொழுது இந்த வாட்டி அந்த ராமச்சந்திரனை வெற்றி பெற வைக்க வேண்டிய கடமை வேலுமணிகிட்ட இருக்குது. சப்போஸ் ராமச்சந்திரன் வெற்றி பெற முடியாது, அவருக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குன்னு வேலுமணி நினச்சிட்டாருன்னா, அண்ணாமலையை தோக்கடிக்கணும்னு நினச்சிட்டாருன்னா ஓட்டை வந்து டைவர்ட் பண்ணி நீங்கள் அண்ணாமலை தோக்கணும், அப்போ அதுக்கேற்றபடி செயல்படுங்க. நீங்கள் வந்து எங்கள் ஆட்கள் வின் பண்ண என்னோட அதிமுக வின் பண்ணாட்டியும் பரவாயில்ல, அண்ணாமலை தோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா
ஓட்டுகள் வந்து பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து வேலுமணி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அண்ணாமலை வெற்றி அல்லது தோல்வி வேலுமணி கையில் இருக்கிறத நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. ஸோ வேலுமணி என்ன மாதிரியான முடிவு எடுக்க போகிறாரு, அவர் அதிமுக வேட்பாளர் வெற்றி பெறத்துக்கான முயற்சியில் இறங்கி அது நடக்காதுன்னு தெரிஞ்சால், ஏன்னா நடக்காது, அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா இவ்வளோ பிக் ஒரு ஃபைட் அங்கே நடக்குது, அண்ணாமலைன்ற ஒரு போட்டி போடுறாரு. ஆனால் இவங்க அதிமுக கோவம் முழுக்க அண்ணாமலை மேலே தான் இருக்குது. இவர் தான் கெடுத்துட்டார் கூட்டணின்னு நினைக்கிறாங்க. அதனால் அவரை தோக்கடிக்கணும், யார் ஜெயிச்சாலும் பரவாயில்ல, அண்ணாமலையை தோக்கடிப்பது அதிமுகவின் கொள்கை அப்படின்னு வேலுமணிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்து அண்ணாமலை தோக்கடிக்கிறதுக்கு அதிமுக கேண்டிடேட்டால் முடியலன்னா அடுத்த கட்டமாக அண்ணாமலை எப்படி தோக்கடிக்கின்ற ஒரு யூகத்தை வந்து வேலுமணி வகுப்பார். அதில் வந்து திமுக வெற்றி பெற்றாலும் பரவாயில்ல, இந்த அண்ணாமலை கொங்கு மண்டலத்தில் இது வந்தார்னா, மீண்டும் வந்தார்னா நம்ம கட்சியை அழிச்சிடுவார், நம்ம கட்சிக்கு பிரச்சனை பண்ணுவார். ஸோ அண்ணாமலையை தோக்கடிக்கிறது தான் நோக்கம் அப்படின்றத அதிமுகவினர் ஒர்க் பண்ணுவாங்கன்றது என்னுடைய கருத்து. ஸோ போட்டின்றது அண்ணாமலைக்கும் அதிமுக கேண்டிடேட்டுக்கும் போகும்பொழுது ஆன்டி மோடி ஓட்டு, இந்த சிறுபான்மையோர் ஓட்டு, தலித் ஓட்டு, கொங்கு வேளாளர் அல்லாத ஒரு ஓட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு ராஜகுமார் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் சுலபமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. இன்னொரு பக்கம் விருதுநகர் தொகுதி இன்று வந்து தேமுதிக அவங்களுடைய வேட்பாளர் பட்டியலில் அறிவிச்சிருக்காங்க. அதில் விருதுநகரில் வந்து மறைந்த தலைவர் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜய் பிரபாகரன் அதில் வந்து போட்டியிடுறார் அப்படின்றது. இன்னொரு பக்கம் பார்த்தா பாஜகவின் சார்பாக ராதிகா அவர்கள் போட்டியிடுறாங்க அப்படின்றது. இந்த தொகுதியை எப்படி பார்க்கலாம்? இந்த பக்கம் விஜயகாந்தின் மகன், இந்த பக்கம் ராதிகா. அதாவது ராதிகாவை அங்கே ஏன் நிறுத்திருக்காங்கன்னா, ராதிகா தெலுங்கு பேசுகிறாங்கல்ல, நாயுடு இல்லையா, அந்த பக்கத்தில் தெலுங்கு பேசுகிறவங்க ஜாஸ்தி விருதுநகர் தொகுதியில். அது ஒரு அந்த ஒரு காரணம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஜாதி ரீதியாக நிறுத்திருக்காங்க, வேறு ஒன்றுமே அடிப்படை அதுதான். அதாவது மாணிக் தாக்கூர் அந்த தொகுதியில் ஏற்கனவே இருக்குது, அவர் தான் நிற்க போகிறார். அவர் காங்கிரஸுக்கு ஒரு செல்வாக்குள்ள தொகுதி விருதுநகர், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவர் வந்து முக்குளத்தூரை சேர்ந்தவர். முக்குளத்தூரும் கணிசமான அந்த ஏரியாவில் இருக்காங்க. முக்குளத்தூரும் இருக்காங்க, நாயுடும் இருக்காங்க, ராஜூஸும் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. பட் ஆனால் ஏதோ ராதிகா நின்னா வந்து ராஜூஸ் ஓட்டை வாங்கலாம், நாயுடு ஓட்டை வாங்கலான்ற நினைக்க முடியாது. போன வாட்டியே அங்கே மாணிக் தாக்கூர் அங்கே வின் பண்ணார். ரெண்டாவது வந்து நாயுடு ஓட்டுக்கு 2 பேர் போட்டி. யார்? விஜயகாந்த் பையனும் போட்டி, ராதிகாவும் போட்டி. அப்போ ஈஸியாக முக்குளத்தூர் ஓட்டை வாங்கிட்டு அவர் ஜெயிச்சுட்டு போயிடுவார். உங்கள் கூற்றுப்படி வரும்போது மாணிக் தாக்கூர் வெற்றி பெறுவார்னா 2வது இடம் யாருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது? 2வது இடம் வந்து ராதிகா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு தான். தேமுதிக 3வது தான் போகும். எதனால? ஏன்னா ராதிகா வந்து ஒரு பாப்புலரான நடிகையாக இருக்காங்க இல்லையா. இல்லை, இவர் மறைந்த பாஜக சப்போர்ட் இருக்குல்ல. ஓகே, விஜயகாந்த் ஒரு இது சப்போர்ட் அங்கே இல்லையா? இல்லை, அதிமுகவுக்கு ராஜேந்திர பாலாஜி தான் அங்கே ஒர்க் பண்ணணும். யாருக்கு? தேமுதிகவுக்கு. வேற என்ன அங்கே செல்வாக்கு? ஒரு எட்ஜ் எடுக்க கூட தேமுதிகவுக்கு பெரிய அளவுக்குலாம் தளம் கிடையாதுங்க அங்கே ஆக்சுவலாக. அவங்களுக்கு ஸ்டேட் வைடாகவே 0.42 தான் % இருக்கும்போது அவங்க அந்த ஜாதி ஓட்டை நம்பி நிற்கிறாங்க. அவங்க நாயுடுக்கெல்லாம் ஓட்டு போடுவாங்க, தெலுங்கு பேசுகிறவங்களாம் ஓட்டு போடுவாங்கன்னு நினச்சி அங்கே நிற்கிறாங்க. பட் ஆனால் அங்கே நாடார்களும் ஜாஸ்தி, முக்குளத்தோரும் ஜாஸ்தி. அந்த ஓட்டுக்கள்லாம் வந்து பெரும்பாலும் வந்து திமுக பக்கம் வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் மாணிக் தாக்கூரோட வெற்றி உறுதி. 2வது இடம் யாருக்குன்னு பார்க்கணும் இப்போ. மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்காகவும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி.